ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டில் உங்களுக்கான முகவரியை நீங்களே ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஆன்லைன் மூலமாக எப்படி அட்ரஸை மாற்றுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆதார் கார்டில் வீட்டிலேருந்தே நீங்களே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஆதார் ஆஃபீஸுக்கெலாம் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. வீட்டிலேருந்தே உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எப்படி ஆன்லைன் மூலமாக மாற்றுறது, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஆதார் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஸ்கிப் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரெஜிஸ்டர்னு இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் போயிட்டு ஐ எம் ரெடி வித் மை ஆதார் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுடைய 12 டிஜிட்கான ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். இதில் போயிட்டு உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டினியூன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓப்பன் ஆகுங்க. எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சிம் கார்டுக்கு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு காமிக்கும். சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டுமே வெரிஃபிகேஷன் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஃபேஸ் ஆதென்டிகேஷன் நீங்கள் பண்ணுற மாரி இருக்குங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இனிஷியேட் ஃபேஸ் ஆதென்டிகேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்கள் ஃபேஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் ஐயை பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஃபேஸ் ஆதென்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொசீட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 டிஜிட்கான பின் நம்பரை செட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பின் நம்பரை செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பின்னில் போயிட்டு திரும்ப அதே பின்னை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இதில் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் பெயராக இருக்கட்டும், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஆதார் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பில் அப்படியே மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் மை ஆதார் அப்டேட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது. மொபைல் நம்பர் வீட்டிலேருந்தே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிக்கலாங்க. ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்களே மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்ரஸ் அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நேம் அப்டேட், மெயில் அப்டேட் இன்னும் வரலைங்க. அது விரைவில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு செகண்டாக இருக்க பாருங்கள் அட்ரஸ் அப்டேட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ யூஸிங் யுவர் டாக்குமெண்ட் அந்த மாதிரி ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க குயிக், ஈஸி அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராசஸிங் டைம், அதாவது அட்ரஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கு 30 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக 30 நாட்கள்லாம் ஆகாது, முன்கூட்டியே சீக்கிரமாக கரெக்ஷன் ஆகிடும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸாக 75 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் என்ன தேவை அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே லிஸ்ட் ஆஃப் அக்செப்டபிள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க. அதாவது இருப்பிட சர்டிஃபிகேட் வைக்கலாம், ஓட்டர் ஐடி வைக்கலாம், ரேஷன் கார்டு வைக்கலாம், இவி பில் வைக்கலாம், வாட்டர் பில் வைக்கலாம், கேஸ் பில் வைக்கலாம், உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் வைக்கலாம், அப்புறம் இந்தியன் பாஸ்போர்ட் வைக்கலாங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டாக்குமெண்ட் வைக்கலாம், டெலிஃபோன் பில் வைக்கலாம், 100 நாளுக்கான அட்டை வைக்கலாம், வாட்டர் பில் வைக்கலாம். இதை தவிர்த்து கசட் ஆஃபீஸர், தாசில்தாராக இருக்கட்டும், ஏதாச்சும் கசட் ஆஃபீஸர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி அதையும் நீங்கள் வைக்கலாம். இல்லை அப்படின்னா எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி, முனிசிபாலிட்டி ஆஃபீஸர் அவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வாங்கி அதையும் நீங்கள் எவிடன்ஸாக வைக்கலாம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் பேரில் அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண போகிறீங்க, ஸோ ஓட்டர் ஐடி கார்டு அட்டாச் பண்ண போகிறீங்களா, ரேஷன் கார்டு, என்ன டாக்குமெண்ட்ஸோ அதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு ரேஷன் கார்டை கொடுத்துக்கிறேன். ஸோ ரேஷன் கார்டு எதுவும் அது என்ன மென்ஷன் பண்ணி இப்போ நீங்கள் ரேஷன் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்டு மஸ்ட் ஹாவ் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரெசிடென்ட். ஸோ உங்கள் பெயரும் அதில் அட்ரஸும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் பிடிஎஃப்கான ரேஷன் கார்டு எதுனாலும் வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் ஓட்டர் ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான கைட்லைன்ஸ் தான் ஓட்டர் ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு இருக்கணும். அதேமாரி கண்டிப்பாக உங்கள் நேமும் அட்ரஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்க போகிறீங்க அப்படின்றத தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்குது பாருங்கள் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரொசீட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை அப்படியே லைவாக ஸ்கேன் பண்ணிக்கலாம், அல்லது செலக்ட் ஃபைல் டு அப்லோட் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம், அல்லது முன்கூட்டியே நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சுருக்கீங்க அப்படின்னா செலக்ட் ஃபைல் டு அப்லோட் அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட், நீங்கள் என்ன டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தா அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்தோ இல்லை அப்லோட் பண்ணியோ கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபில் டீட்டெயில்ஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அட்ரஸ் என்ன அப்படின்றது எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், அதாவது உங்கள் ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அது வந்து மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் புதுசாக என்ன அட்ரஸ் கொடுக்க போகிறீங்களோ அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நியூ அட்ரஸ் டீட்டெயில்ஸில் போயிட்டு ஸோ முதல்ல ஹவுஸ் நம்பர், அதாவது உங்கள் டோர் நம்பர் என்ன அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் என்ன அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏரியா லோக்காலிட்டி எதுவோ அதை கொடுத்துரு. லேண்ட்மார்க் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பின்கோடு என்ன, நெக்ஸ்ட்டு பின்கோடு கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் வந்துடும். வில்லேஜ் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆங்கிலத்தில் உங்களுக்கான அட்ரஸை கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிவ்யூ டீட்டெயில்ஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த மாதிரி நியூ அட்ரஸ் இங்கிலீஷில் டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தமிழில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சிங்க. ஸோ தமிழில் சரியாக ட்ரான்ஸ்லேட் ஆகலை அப்படின்னா இங்கே எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ தமிழில் உங்களுக்கு என்ன மாதிரி கரெக்டாக வேணுமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஐ ஹேவ் ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த செக் பாக்ஸை கொடுத்துட்டு ப்ரொசீட் டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஃபேஸை வந்து பார்த்தா ஸ்கேன் பண்ணி ஐயை பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அண்டு பேன்னு இருக்குது பாருங்கள். ஸோ கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்தா உங்களுடைய ஃபோன்பே மூலமாகவோ ஜிபே மூலமாகவோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க லோட் ஆகிட்டு ஸோ உங்களுக்கான ரெக்வஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்என் நம்பர், எஸ்ஆர்என் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா ஸோ மை ஆதார் அப்டேட்லேயே கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த அட்ரஸ் அப்டேட். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெப்சைட்டில் ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டும் அந்த யூஆர்என் நம்பரை வச்சு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டட் வரைக்கும் உங்களுக்கான ப்ராசஸ் முடிச்சோம்னா அட்ரஸ் வந்து கரெக்ஷன் ஆகிடும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தாங்க நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் ப்ரூஃப் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தா வந்துருச்சு, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரை வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.